என்னடா பண்றேன்? நான் ஒரு கேள்வி கரெக்டா ஆன்சர் சொல்றியா? இந்த எழுத்து வரிசையில வரக்கூடிய அந்த காக்கா கீக்கி அதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு எழுத்து வரிசையில வரக்கூடிய பிளான்ட் நேம் சொல்றேன். எக்ஸாம் பண்ண அது கிளம்பிட்டியா? சரிடா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா ஆன்சர் சொல்றியா? சொல்றேன், சொல்லு. இந்த எழுத்து வரிசையில வரக்கூடிய அந்த காக்கா கீக்கி நானா நீனா இருக்குல்ல, அத எழுத்து வரிசையில வரக்கூடிய பிளான்ட் நேம் சொல்றேன். நீ அதுக்குள்ள கழிட்டியா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், கரெக்டா ஆன்சர் சொல்றேன், பார்க்கலாமா? இந்த எழுத்து வரிசையில வருதுல, ஒரே எழுத்து வரிசையில அந்த காக்கா கிட்டி நானா நீனா வருதுல, ஒரே எழுத்து வரிசையில அதுல ஒரே ஒரு பிளான்ட் இதுதான் என்னடா பண்ணிருக்கீங்க? சும்மா நான் வெறுப்படிக்குது, ஆனால் எங்கே போகல, சும்மா நின்றுக்கிறேன். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கரெக்டா ஆன்சர் சொல்றியா, பார்க்கலாமா? கேள்றேன். இந்த ஒரே எழுத்து வரிசையில வருதுல அந்த காக்கா கீக்கி நானா நீனே வருதுல, அந்த ஒரே எழுத்து வரிசையில வரக்கூடிய ஒரு பிளான்ட் நேம், ஒரே பிளான்ட் நேம் பார்க்கலாம். நான் விஸ்வாண்ணா, நீங்க என்னடா பண்ணிருக்கீங்க? உதித்து பையன் படித்து வசனண்டா, எக்ஸாம் நல்லா தான் நின்றுக்கிறேன். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வேறேன், கரெக்டா பதில் சொல்றேன், பார்க்கலாமா? சரி, கேளு. இந்த ஒரே எழுத்து வரிசையில வச்சுரு அந்த காக்கா கிக்கி நானா நீ அதுல ஒரே எழுத்து வரிசையில வரக்கூடிய ஒரு பிளான்ட் நேம் மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு பிளான்ட். கொஸ்டின் கேட்ல அந்த பிளான்ட் நேம் சொல்றா. இருனா சொல்றேன். ஏய் சொல்றா. இருனா சொல்றேன். நான் இந்த மாதிரி எங்களாண்ட எதுவும் சொன்னேன் கொஸ்டின் தரேன். அடா அவனுக்கு கிட்ட கேட்டுடா. இருங்க நான் சொல்றேன். இருடா டேய். அந்த பிளான்ட் நேம் சொல்றா. இருங்க நான் சொல்றேன். உங்களுக்கு யாரைக்காச்சும் அந்த பிளான்ட் நேம் தெரிஞ்சா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அந்த பிளான்ட் பேரு துத்தி. துத்தியா? அந்த பிளான்ட் எப்படி இருக்கும்? சொல்றேன், கேட்டுக்கோங்க. துத்தி. துத்தி பூக்கும் தாவர பிரிவில் மால்வேசி எனும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்த புதர் வகை செடியாகும். துத்தி விதை மூலம் இனப்பெருக்கம் அடைகின்றது. துத்தி கீரை பருத்தி இனத்தைச் சார்ந்த ஒரு குறுஞ்செடியாகும். இதற்கு அதிபலா என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இதன் இலைகள் மிகவும் பசுமையாக இதய வடிவில் இருக்கும். இதில் மஞ்சள் நிறத்தில் அழகாக பூக்கள் பூக்கும். இதன் காய்கள் தோடு போன்று காணப்படும். இது இனிப்பு சுவை உடையது, உடலுக்கு நல்லது, குளிர்ச்சியை தரக்கூடியது. இது கடற்கரை ஓரங்கள் மற்றும் சாலை ஓரங்களில் வளரக்கூடியது. இது 2 முதல் 3 அடி உயரம் வரை வளரும் செடியாகும். 29 வகையான துத்திகள் உள்ளது. இதில் சிறு துத்தி, மலை துத்தி, பெருந்துத்தி, வாசனை துத்தி, அரசிலை துத்தி, கருந்துத்தி, பனியார துத்தி, பொட்டகத் துத்தி என பல வகைகள் உள்ளன. இப்போது துத்தி தாவரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம். இரத்தக்கசிவு, ஆசனவாய் எரிச்சல், வலி முதலியன குணமாகும். தீய்ந்து கடினமாகி வெளியேறாமல் இருக்கும் மலத்தையும் இழக்கும். சிறுநீரையும் சிரமமின்றி வெளியேற்றும். கணீர் கணீர் என்ற ஒலியுடன் இருமல் துன்பப்படுத்தும் போது இதன் பூக்களை நெய்விட்டு வதக்கி சாப்பிட விரைவில் நிவாரணம் கிடைக்கும். உணவு முறைக்குள் இதன் பூக்களை சேர்த்து வர விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். துத்தி மூலிகை பொதுவாக இனிப்பு சுவையையும் குளிர்ச்சி தன்மையையும் கொண்டது. துத்தி இலை அழற்சியை போக்கும், நோய் நீக்கி உடலை தேற்றும், கருமேகம், உடல் சூடு போன்றவற்றை குணமாக்கும். துத்திப்பூ இரத்தப்போக்கை அடைக்கும், காமம் பெருக்கும், ஆண்மையை பெருக்கும். வெள்ளைப்படுதல், கரும்புள்ளி போன்றவற்றை குணமாக்கும். வெள்ளைப்படுதலை குணமாக்க துத்தி இலைகளை நெய்யில் துவட்டி சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வரலாம். அல்லது இலையை காரமில்லாமல் பொரியலாக செய்து
சாதத்துடன் பிசைந்து 40 முதல் 120 நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும். இந்த காலத்தில் புளி, காரம், மாமிசம் நீக்கிய உணவை சாப்பிட வேண்டும். புகைப்பிடித்தல் கூடாது. 20 மில்லி பூச்சாறுடன் சிறிதளவு கற்கண்டு சேர்த்து சாப்பிட இரத்த வாந்தி கட்டுப்படும். துத்தி பூக்களை உலர்த்தி தூள் செய்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு தூள் 1 டம்ளர் பாலில் கலந்து இரவில் மட்டும் குடித்து வர உடல் சூடு குணமாகும். துத்தி விதை சூரணம் 1 தேக்கரண்டி, கற்கண்டு 1 தேக்கரண்டி தேனில் கலந்து உட்கொள்ள மேகநோய் குணமாகும். துத்தி இலைகளை கொதிநீரில் போட்டு வேக வைத்து அந்த நீரில் துணியை தோய்த்து பிழிந்து வலியுள்ள இடத்தில் ஒற்றடம் கொடுக்க வலி குணமாகும். முகப்பருக்கள் எண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் முகத்தில் பருக்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிறது. எனவே முகத்தின் அழகு கெட்டு விடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் துத்தி செடி வேரின் மேல் பட்டையை நன்றாக அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி வடித்து வைத்து கொள்ள வேண்டும். முகப்பருக்களின் மீது தடவினால் முகப்பருக்கள் நீங்கிவிடும். மலச்சிக்கல் நிவாரணம். மலச்சிக்கல் மாமிசம், மாவு சத்து அதிகம் உள்ள உணவுகளை குறைத்து நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளையும் சரியான அளவில் தண்ணீரும் பருகி வந்தால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்க முடியும். அவசர யுகமான இன்றைய நாளில் பலருக்கும் மலம் கழிக்க கூட நேரமில்லாத காரணத்தால் நாளடைவில் மலச்சிக்கல் குறைபாடே உண்டாகிறது. இத்தகைய நபர்கள் துத்திக்கீரைகளை நன்கு சுத்தமாக கழுவி அதனுடன் பாசிப்பருப்பு சேர்த்து சமைத்து சாதத்துடன் கலந்து சிறிது நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நாட்பட்ட மலச்சிக்கல் தீரும். நம்ம புதுசா இப்ப துத்தின் செடியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கல. அதனால இப்ப வழக்கமா சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஆத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பல் பட்டனை டிங் டிங் அழுத்துங்க. அவ்வளவுதான்.